இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு திமுக, அதிமுக, தவிக ஆகியவற்றில் எந்த கட்சி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தாலும் சரி, தொங்கு சட்டசபை ஏற்பட்டு கூட்டணி ஆட்சி உருவானாலும் சரி, ஆட்சியில் அதிமுகவினர் ஆதிக்கம் இருக்கும் சூழல் உருவாகியுள்ளது. பாஜகவின் பி டீமாக அதிமுக உள்ளது என்று திமுகவினர் கூறி வரும் நிலையில் அந்த கட்சிதான் அதிமுகவின் பி டீமாக மாறியுள்ளது. ஏன் என்பதை பார்க்கலாம். முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் முதல்வர் மற்றும் துணை முதல்வர் தவிர்த்து 32 பேர் உள்ளனர். அவர்களில் 7 பேர் அதிமுகவில் இருந்து வந்தவர்கள். வழக்கால் விலக்கப்பட்ட செந்தில் பாலாஜியையும் சேர்த்தால் 8 பேர். அதாவது 4இல் ஒருவர் அதிமுக இறக்குமதி. முன்னாள் முதல்வர் கருணாநிதி தலைமையிலான அமைச்சரவையில் சாத்தூர் ராமச்சந்திரன் மட்டும்தான் அதிமுக இறக்குமதியாக இருந்தார். ஸ்டாலின் வந்த பிறகு கிடுகிடுவென நம்பர் உயர்ந்து விட்டது. பொதுவாக இறக்குமதி அமைச்சர்கள் மற்ற அமைச்சர்களைப் போல் காலம் தள்ளாமல் திமுகவுக்காக கடுமையாக உழைக்கும் அமைச்சர்கள் என்று பெயரெடுத்து விட்டனர். சென்னை மாநகராட்சியை இன்று வரை தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள சேகர் பாபு காலையில் பல் துலக்கி குடித்துவிட்டு காரில் ஏறி முதல்வர் வீட்டுக்கும் துணை முதல்வர் வீட்டுக்கும் சென்று வணக்கம் வைத்துவிட்டுதான் மற்ற வேலைகளை துவங்குவார். முதல்வர் தொகுதியான குளத்தூருக்கும் அவர்தான் நேரடி நிர்வாகி. அரசில் எழும் பிரச்சனைகளை சமாளிப்பது, இடைத்தேர்தல் நிர்வாகம், கூட்டணி கட்சிகளுக்கு நிதி கொடுப்பது போன்ற பணிகளை வேலூர் செந்தில் பாலாஜி கவனித்துக் கொள்வர். எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளை சமாளிப்பதை ரகுபதி முழு நேர பணியாக செய்தார். இந்த நால்வரும் முதல்வரின் அபிமானிகள் ஆகியனர். இந்த நால்வர் அணியின் ஆதிக்கம் நாளுக்கு நாள் வளர்வது திமுகவில் இருந்த ஒரிஜினல் நால்வரான நேரு, பொன்முடி, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், ஐ. பெரியசாமி அணிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. இருப்பினும் இறக்குமதி நால்வரின் கையே கடைசி 5 ஆண்டுகளில் ஓங்கி இருக்கிறது. உதாரணத்துக்கு சைவம் மற்றும் வைணவத்தை தரக்குறைவாக பேசியதால் பொன்முடியின் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது. இந்த தண்டனையே போதும், அவரது கட்சி பதவியை பறிக்கக்கூடாது என முதல்வர் ஸ்டாலினிடம் ஒரிஜினல் அணியின் மற்ற மூவரும் நேரில் சென்று பேசினர். ஆனால் அது எடுபடவில்லை. காரணம், இறக்குமதி நால்வர் மறுத்துவிட்டனர். இறக்குமதி நால்வரின் பேராதிக்கத்தை பார்க்கும்போது 2021 முதல் 2026 திமுக ஆட்சியை ஒரு பகுதி அதிமுக ஆட்சியாகவே கருதினாலும் மிகையாகாது. இந்த தேர்தலுக்கு பிறகு மீண்டும் திமுக ஆட்சி அமைத்தால் அந்த அமைச்சரவையில் அதிமுக இறக்குமதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், அதிகரித்துள்ள இறக்குமதி வேட்பாளர்கள். இந்த முறை அதிமுகவிலிருந்து வந்த 19 பேருக்கு தேர்தலில் போட்டியிட திமுக வாய்ப்பு வழங்கியுள்ளது. அதிமுக டு திமுக வந்த வேட்பாளர்கள்: போடிநாயக்கனூர் பன்னீர்செல்வம், ஒரத்தநாடு வைத்தியலிங்கம், ஆலங்குளம் மனோஜ் பாண்டியன், விளாத்திகுளம் மார்க்கண்டேயன், துறைமுகம் அமைச்சர் சேகர் பாபு, ஈரோடு மேற்கு அமைச்சர் முத்துசாமி, நாகர்கோவில் ஆஸ்டின், திருமங்கலம் சேடப்பட்டி மணிமாறன், முதுகுளத்தூர் அமைச்சர் ராஜகண்ணப்பன், அருப்புக்கோட்டை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன், திருவண்ணாமலை அமைச்சர் வேலு, கோவை தெற்கு செந்தில் பாலாஜி, திருச்செந்தூர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், திருமயம் அமைச்சர் ரகுபதி, பெருந்துறை தோப்பு வெங்கடாசலம், விழுப்புரம் லட்சுமணன், பாப்பிரெட்டிப்பட்டி பழனியப்பன், ஆம்பூர் வில்வநாதன், ஹோசூர் சத்யா ஆகிய 19 பேருக்கு திமுகவில் சீட் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது திமுக சார்பில் போட்டியிடும் 164 வேட்பாளர்களில் 11.6% பேர் அதிமுகவில் இருந்து வந்தவர்கள். அதிமுகவின் பி டீமாகவே திமுக உருவெடுத்துள்ளது. அதிமுகவில் இருந்து வெளியேறியவர்கள் திமுகவில் மட்டுமின்றி பல கட்சிகளிலும் ஆதிக்கம் செலுத்துகின்றனர். குறிப்பாக அதிமுகவில் இருந்து விலகி தவிகவுக்கு சென்றவர்களில் 8 பேருக்கு தேர்தலில் போட்டியிட விஜய் வாய்ப்பளித்துள்ளார். அதிமுக டு தவிக போன வேட்பாளர்கள்: செங்கோட்டையன் கோபிசெட்டிப்பாளையம், நிர்மல்குமார் திருப்பரங்குன்றம், சத்யபாமா திருப்பூர் வடக்கு, ஜேசிடி பிரபாகரன் ஆயிரம் விளக்கு, கூப்பா கிருஷ்ணன் லால்குடி, வி.எஸ். பாபு குளத்தூர், ரெட்டியார்பட்டி நாராயணன் நாங்குநேரி, லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ராசிபுரம் என 8 பேருக்கு தவிகவில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தேர்தலில் தவிக தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்தாலும், தொங்கு சட்டசபை ஏற்பட்டு கூட்டணி அமைச்சரவையில் அக்கட்சி இடம்பெற்றாலும் இவர்களில் சிலராவது அமைச்சராக வருவார்கள்.
அதேபோல் அதிமுகவிலிருந்து வெளியேறிய முன்னாள் அமைச்சர் நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவராக உள்ளார். அமமுகவில் உள்ளவர்கள் அனைவரும் முன்னாள் அதிமுகவினர்தான். இவ்வாறு அதிமுகவினர் தமிழக அரசியலில் சர்வ வியாபியாக உள்ளனர். எனவே தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் ஆட்சி அமைத்தாலும் முன்னாள் அல்லது இந்நாள் அதிமுகவினரை தவிர்க்க முடியாது என்ற நிலை உருவாகியுள்ளது. எந்த ஆட்சியாக இருந்தாலும் அதிமுக பங்கு அதில் கட்டாயம் இருக்கும் என்பதே நிதர்சனம்.